கர்த்தர் நல்லவர். ஆமென். யாரும் கீபோர்டு உங்கள் யாவரையும் ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆண்டவர் தாமே இந்த வருஷத்துல கர்த்தர் சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, the year of glorious transformation. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மகிமையின் மறுரூபத்தை ஏற்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, ஆண்டவர் உங்களுடைய ஆத்மாவையும் சரி, உங்களுடைய சரீரத்தையும் சரி, ஒரு மகிமையின் மேல் மகிமையில கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுவார். அவர் அதை மறுரூபமாக்க வல்லவராக இருக்கிறார். அதனால the year of glorious transformation, ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தையும் சரி, உங்களுடைய குடும்பத்தையும் சரி, உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தையும் ஆண்டவர் ஒரு வல்லமையினால மகிமையடைய கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். நம்ம யாவரும் கண்களை மூடுவோம், செபிக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்பதாக பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் நீர் எங்களோடு பேசும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர்கள் என்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் வந்து இருக்கிற ஜனங்களுக்கு ஏற்ற வார்த்தையை கற்றுக்கொள்ளும்படியாக செபிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுகிறாங்க. உடைய வார்த்தை எங்களுக்கு ஊழியம் செய்யட்டும். ஆண்டவரே, உடைய வார்த்தை அது இருபுறமும் கருப்புள்ள பட்டயமாக இருக்கிறது. அந்த வார்த்தைகளை சரி பண்ணட்டும். இந்த நாளில் வந்து இருக்கிற ஜனங்களுக்கு அந்த வார்த்தை உபயோகமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்கிறாங்க. ஆண்டவரை நாங்கள் அல்ல, நீர் எங்களோடு பேசுங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆண்டவரை ஆவியானவர் மறைப்பீராக. நீர் இந்த ஜனங்களுக்கு என்ன வார்த்தை சொல்ல ஆண்டவரை வைத்திருக்கிறீரோ கர்த்தர் நீர் ஆண்டவரை அதை பேசுகிறாங்க. தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். பேசணும் சொல்லிக்கிறோம் பிதாவே. ஆமென். உங்க எல்லாருடைய ஜெபத்திற்காக நன்றி. என்னுடைய படிப்பை ஆண்டவர் முடிக்க உதவி செய்தால் என்னுடைய பைபிள் காலேஜை இந்த வருஷம், போன வருஷம் 2024 ஏப்ரல் மாதம் என்னுடைய வேதாகம படிப்பை முடிக்க ஆண்டவர் உதவி செய்தால். நாங்கள் என்னுடைய திருச்சியில் நான் ஊழியம் செஞ்சுட்ருக்கேன். எங்கள் பாஸ்டர் கூட அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவர் நேர்த்தியாக கருத்தை நடத்துகிறார். மட்டும் தேவன் வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். இனிமேல் ஆண்டவர் என்ன ஊழியம் வச்சிருக்கிறாரோ அந்த ஊழியத்திற்கு கருத்தை பயன்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்பதாக ஒரு காரியம் நம்மகிட்ட சொல்லிட்டு அப்புறம் செய்திக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். நம்மளோட வீட்டுக்கு எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் வருவாங்க. வந்திருக்காங்க அவங்க வீட்டுக்கெல்லாம். ஆமே, எத்தனை பேர் சொந்தக்காரங்க இருக்காங்க? சில பேர்லாம் நம்ம என்னடா சொந்தக்காரெலாம் வந்தால் விருந்து மருத்துவம் எத்தனை நாள் அவ்வளோதான். இப்போ 3 நாளாக கிடையாது, ஒரே நாள் தான். 2ஆம் நாள் தான் தலையை சொல்லி அனுப்பு என்னடா அப்படின்னு சொல்லி. சொந்தக்காரங்க வந்தாங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு காரியத்தை சொல்ல வருவாங்க. இந்த பிரசங்க நான் 1 மாதத்துக்கு முன்பாக எடுத்து வச்சிட்டேன். ஆனால் இது எங்களோட இப்போ குடும்பத்துக்கும் ஒரு ரிலேட்டடான ஒரு பிரசங்கமாக மாறிடுச்சு. சொந்தக்காரர் வராங்க அப்படின்னா ஒரு காரியமாக வருவாங்க. இப்போ எங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரன் வராங்கன்னா சில விஷயங்களுக்காக, இல்லை சில காரியத்துக்காக வருவாங்க. இல்லை நாங்கள் வேற எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு காரியம், ஒரு பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வீட்டுக்கு போவோம். இப்போ எக்ஸாம்பிள் எங்களை எடுத்தீங்கன்னா ஒரு கல்யாண காரியமாக வந்திருக்கோம், விஷயம் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி எங்களோட சொந்தக்காரங்க வீடு வந்துருக்கோம். அது மாதிரி நீங்கள் ஒரு காரியத்தை சொல்கிறதுக்காக உங்களோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறதுக்கு போவீங்களா மாட்டீங்களா? பார்க்கறத பார்த்தா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக மாட்டீங்க போட்டிருக்கேன். ஆமென். இருக்கிறீங்களா? ஆமென். இது கொஞ்சம் இந்த பிரசங்கத்தை கொஞ்சம் நல்லா இருக்கு. கொஞ்சம் கூர்மையாக கவனிச்சிங்கன்னா இந்த பிரசங்கம் புரியும் நான் எங்கே இதில் சொல்ல வரேன்னு சொல்லி. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறப்ப ஒரு காரியத்தை நம்ம சொல்கிறதுக்காக கடந்து போவோம். ஒரு நல்ல விஷயம் சொல்கிறதுக்காக யார் கடந்து போவோம்? நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு கடந்து போவோம். ஆனால் பைபிளில் ஒரு 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 விஷயம் நடக்குது. சொந்தக்காரங்க ஒருத்தங்க வீட்டுக்கு வராங்க. ஆனால் இங்கே அப்படி ஏருக்கு மாறாக நடக்குது. வந்த சொந்தக்காரங்க என்ன பண்ணுறாங்க, நல்ல விஷயத்த அவங்களுக்கு சொல்ல வராங்க. இந்த இடத்துல எப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது. இந்த காரியத்தில் எப்படின்னா அந்த சொந்தக்காரங்க அவங்களோட நல்ல விஷயத்த சொல்ல வரல. யாரோட நல்ல விஷயத்த சொல்ல வரல? அந்த சொந்தக்காரங்களோட நல்ல விஷயத்த சொல்ல வரல. மாறா அவங்களோட குடும்பத்துக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்ல வராங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சொந்தக்காரங்க ஒரு வீட்டுக்கு வராங்க. உங்க வீட்டுக்கு வராங்கன்னா அவங்களோட குடும்பத்துல இல்ல அவங்களோட ஃபேமிலியில ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக உங்க வீட்டுல என்ன பண்ண வராங்க,
சொல்றதுக்கு வருவாங்க. ஆனா இந்த சினாரியோல பைபிள்ல இருக்க ஒரு பகுதியில அவங்க வராங்க. ஆனா அந்த சொந்தக்காரங்க உங்களோட வாழ்க்கையில இருந்து உங்க வாழ்க்கையில் நடக்க போற ஒரு காரியத்தை, உங்க வாழ்க்கையில் நடக்க போற ஒரு புதிய காரியத்தை உங்ககிட்ட சொல்றாங்க. அது எப்படி இருக்கும்? வருவாங்க, அவங்களோட ஃபேமிலியில் இருக்க காரியத்தை என்ன பண்ணுவாங்க, உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல அப்படி என்ன நடக்குது? ஆப்போசிட்டா நடக்குது. உங்க ஃபேமிலியில ஒரு நல்ல விஷயம் நடக்க போறத வர சொந்தக்காரங்க சொல்றாங்க. அதுதான் இந்த செய்தியோட காரியமா இருக்கிறது. வரும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும். இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, வந்த சொந்தக்காரங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுதான் இந்த செய்தியினுடைய தலைப்பு. ஒரு 3 சொந்தக்காரங்க வராங்க வீட்டுக்கு. அதுல ஒருத்தர் சொல்லிட்டு போறாரு. அந்த சொன்ன காரியம் தான் நம்மளுடைய இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம். அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது, இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தலைமட்டும் குனிந்து, ஆண்டவரே, உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் ஒரு அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திறப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்துக்கே போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடி என்றார். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளம் கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக் கொண்டிருந்தார். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ளே வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவரும் ஆகிவிட்டு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றான். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானே. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்திட்டத்தில் என்னிடத்துக்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சேர்த்து சொல்லுவோமா, என் தேவனால் கூடாத காரியம் இல்ல. நான் சொல்லி முடிக்கிறது இல்லை, சேர்த்து சொல்லுங்க, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். வந்த கெஸ்ட் அவங்க வீட்டுக்கு சொன்ன காரியம் என்ன கேட்டீங்கன்னா, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இத அந்த கெஸ்ட் வந்து அவங்களோட வீட்டுக்கு சொல்லிட்டு போனாங்க. யாரோட வீட்டுக்கு? ஆபிரகாமும் சாராளோட வீட்டுக்கு சொல்லிட்டு போனாங்க. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வேதத்தினுடைய ஆரம்ப புஸ்தகமா இருக்கிறது. இந்த புஸ்தகத்துல 3 காரியங்கள் சொல்லுகிறது. கிரியேஷன், ஃபால், ரிடெம்ஷன். ஆண்டவர் எல்லா விஷயம் உருவாக்குறாரு. விழுகை, அந்த விழுகைக்கான சொல்யூஷன் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் எல்லா விஷயம் படைக்கிறாரு. அதுல ஆதாம் ஏவாளையும் உருவாக்குறாரு. இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, ஆண்டு கொள்ளுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அந்த இடத்துல ஒரு விழுகை உண்டாகுது. அந்த விழுகைக்கு ஆண்டவர் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. நல்லா கவனிக்கணும். சத்ரு ஆண்டவர் சபிச்சாரு. ஆதாமுக்கு ஏவாளுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. ஆண்டவர் ஆதாம் ஏவாளை சபிக்கல, ஆதாம் ஏவாளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. சத்ருவை சபிச்சாரு. வெளியே வராங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறமேல இப்போ ஆண்டவருக்கு ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ஒருத்தர் வேணும்.
அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆதியாகமத்தின் புத்தகத்துல நம்ம படிச்சோம்னா அதுக்கான அந்த சொல்யூஷன், அந்த ரெடம்ஷன் என்ன கொடுத்துறாருன்னா, உன்னோட வித்துல இருந்து என்ன பண்ணும், ஒரு உன்னோட ஆண்டவர் வந்து அந்த இடத்துல ஒரு ஒரு காரியத்தை சொல்றாரு. இயேசு கிறிஸ்து பிறக்க போறத எங்க சொல்றாரு, ஆதியாகமத்திலே ஆண்டவர் சொல்லிடுறாரு. உனக்கு வந்து என்ன, உன்னோட சந்ததியில என்ன வரும், ஒரு குமாரன் பிறப்பான், அவன் வந்து உங்களோட பாவத்துல இருந்து விடுதலை கொடுப்பான்றத அந்த இடத்துல சொல்றாரு. 3 காரியங்கள் இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்தோட ஒரு மறைப்பொருளா இருக்கிறது சொல்லிட்டாரு. இப்ப ஆண்டவருக்கு ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி வேணும். நிறைய வாழ்க்கைகள் கடந்து போகுது, நோவானாங்க. ஆனா எல்லாருமே பாவம் பண்ணி எல்லாருமே தேவனுடைய அவரோட காரியத்துக்கு அவர்களுக்கு ஏற்ற ஆள் யாரும் இல்லை. அப்பதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆபிரகாமை தெரிந்து கொள்றாரு. ஆபிரகாம் அழைச்சு என்ன பண்றாரு, 12ஆம் அதிகாரத்துல 1, 2, 3 வருஷம் நம்ம படிக்கலாம். ஆண்டவர் ஆபிரகாம தன்னுடைய தேசம் இனத்தை தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு ஆண்டவர் வெளியே அவர் சொல்றாரு. ஆபிரகாம் ஆண்டவர் என்ன பண்றாரு, தெரிந்து கொண்டாரு. இப்ப ஆண்டவருக்கு ஒரு சந்ததி வேணும், ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி வேணும், ஆண்டவருக்காக நிற்கிற ஒரு சந்ததி வேணும். அநேக சந்ததிகள் இருந்தது, ஆனா ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார் பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் வெளியே கொண்டு வர்றாரு. அவன் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி. யாரு, ஆபிரகாம். வாக்குத்தத்தம் இஸ் தி சோசன் ஜெனரேஷன். ஆண்டவரால அழைக்கப்பட்டு தன்னுடைய எல்லாத்தையும் விட்டு வந்த அந்த ஆபிரகாமட்ட ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை என்ன பண்ணுவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ என்னவா இருப்பாய், ஆசீர்வாதமா இருப்பான்னு ஆண்டவர் அங்க சொல்றாரு. ஆனா ஆண்டவர் அவன்கிட்ட சொல்றப்ப அவன்கிட்ட எதுவுமே கிடையாது. அவன்கிட்ட மனைவி இருந்துச்சு, அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் அவனை, உன்னை நீ ஆசீர்வாதமா இருப்ப, உன் பேரை பெருமைப்படுத்துவ, உன்னோட சந்ததிகள் என்ன போல இருக்கும், வானத்து நட்சத்திரங்களை போல இருக்குன்னு சொன்னப்ப அவன்கிட்ட எதுவுமே கிடையாது. ஆனா ஆண்டவர் விசுவாசித்து அவன் என்ன பண்ணா, வெளியே வந்தான். இந்த அதிகாரத்தின் முன்னாடி அதிகாரத்துல பார்த்தோம்னா தேவன் என்ன பண்றாரு, ஆபிரகாமுக்கும் சாராருக்கும் பேர் என்ன பண்றாரு, மாற்றுறாரு. அபிரகாம் அப்படின்னு இருந்தவன என்ன சொல்றாரு, ஆபிரகாம் மாத்துறாரு. சாராய் இருந்தவரை சாரால் மாத்துறாரு. ஆபிரகாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா, இஸ் தி ஃபாதர் ஆஃப் ஆல் நேஷன். அவரு ஆமா தேசத்தின் எல்லா தேசத்துக்கும் எல்லா மொழிகளுக்கும் எல்லா தேசத்துக்கும் அவர் யாரா இருக்காரு, தகப்பனா இருக்கிறார். சாராய்ன்றது வந்து சாரால் ஆண்டவர் மாத்துறாரு. அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, she is the mother of all nation. அவங்க தேசத்திற்கு தாயா இருப்பாங்க. அவங்க மூலியமா அநேக ஜாதிகளை கொண்டு வருவேன், அநேக ராஜாக்களை கொண்டு வருவேன். ஆண்டவர் என்ன பண்றாரு, ப்ராமிஸ் பண்றாரு. இஸ்மவேல் வந்து யாரோட சந்ததி, ஆபிரகாம் ஆகாரோட சந்ததி. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா ஈசாக்கு தான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணல, அங்க ஆண்டவர் பாகுபாடு பார்க்கவே இல்லை. ஆண்டவர் யாரையும் ஆசீர்வதிச்சாரு, இஸ்மவேலையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. இந்த காரியங்கள் போது ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் சாராருக்கும் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, என்னால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள அவங்க என்ன பண்ணாங்கன்றத நம்ம பார்க்க போறோம். 4 காரியங்கள் பார்க்க போறோம். 2 காரியங்கள் என்ன செய்யணும், 2 காரியங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னு ஆபிரகாமும் சாராரோட வாழ்க்கையில இருந்து நம்ம படிக்க போறோம். முதலாவது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 விஷயம் பண்ணணும், 2 விஷயம் பண்ணக்கூடாது. அவங்களோட வாழ்க்கையில இருந்து நம்ம ஒரு 4 காரியத்தை பார்க்க போறோம். முதலாவது காரியம், கர்த்தர் மேல் கண்களை வைக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் மேல் கண்களை வைக்க வேண்டும். 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம், நான் வாசிக்கிறேன். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இந்த இடத்துல இந்த கதை நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நடந்த சம்பவம் தான். ஆபிரகாம் என்ன பண்றாரு, தன்னுடைய வீட்டுல இருந்து வெளியே சேர் போட்டு உட்கார்ந்துருக்காரு. அப்ப வெயில் காலத்துல என்ன பண்ண முடியாது, வீட்டுக்குள்ளார நம்மளாலே வீட்டுக்குள்ள உட்கார முடியாது. அவங்க வந்து அப்ப வந்து டென்ட்ல தான் இருந்தாங்க, ஒரு கூடாரத்துல இருந்தாங்க. அதனால ஆபிரகாம் என்ன பண்றாரு, ஒரு மதியான டைம்னு வச்சுக்கோங்களேன், வெளியே என்ன பண்றாரு, வந்து உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்துருக்க டைம்ல 2வது வருஷம் பாத்தீங்கன்னா, தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இந்த இடத்துல ஆபிரகாம் என்ன பண்றாரு, தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிறாரு. இந்த இடத்துல ஆபிரகாம் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், அந்த 3 கெஸ்ட் வரப்ப, அந்த 3 பேர் வரப்ப ஆபிரகாம் தூங்கி இருந்துக்கலாம். மதியானத்துல கண்டிப்பா நல்லா தூக்கம் வந்திருக்கும். மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்காரு, தூக்கம் வந்திருக்கலாம். இல்லைன்னா ஒரு தண்ணி குடிக்கலாம், என்ன பண்ணிருக்கலாம், வீட்டுக்குள்ள போயிருக்கலாம். இந்த 2 காரியம் நடந்துருச்சுன்னா ஆபிரகாம் அன்னைக்கு அந்த 3 பேர் என்ன பண்ணிருக்க முடியாது, பார்த்துருக்க முடியாது. அவங்க 3 பேரும் அவரோட வீட்டிற்கு வந்திருக்க முடியாது. அவங்க வரப்ப அவங்க என்ன பண்றாரு, ஆபிரகாம் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிறாரு. அங்க ஏறெடுத்து பார்க்கிறப்பதான் அங்க காரியமே என்ன பண்ணுது, மாறுது. அவரோட வாழ்க்கையில
ஒரு காரியம் வரப்போகிறது. அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய கண்களை மேல ஏறெடுத்து பார்க்கிறார். சங்கீதம் 121 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். சங்கீதம் 121 1 2. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக. முதல்ல நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய கண்களை ஏறெடுக்கும். இந்த இடத்துல சத்துரு நிறைய நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன பண்ண, நம்மளுடைய கண்ணை மறைச்சிடறான். நம்மளை ஏறெடுத்து பார்க்காதபடிக்கு நம்மளுடைய கண்களை என்ன பண்ணிடறான், சத்துரு நிறைய நேரத்துல மறைச்சிடறான். நம்மளுடைய கண்களை என்ன பண்ணணும், வானத்திற்கு நேராக ஏறெடுத்து பார்க்கணும். நமக்கு சூழ்நிலைகள் சாதகமா இருந்தாலும் இல்லைனாலும் நம்மளுடைய கண்களை வானத்துக்கு நேராக பார்க்கணும். பார்க்கிறப்பதான் கண்டிப்பா ஒரு விடுதலையை ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். வானத்தையும் பூமியை படைத்த தேவனிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். ஒத்தாசை சும்மா வராது. நம்மளுடைய கண்களை என்ன பண்ணணும், ஏறெடுத்து பார்க்க வேண்டும். ஆபிரகாம் அதே போலதான் என்ன பண்றாரு, தன்னுடைய கண்களை வானத்திற்கு நேராக ஏறெடுத்து பார்த்தாரு. அவங்க 3 பேர் என்ன பண்ணாங்க, தன்னுடைய வீட்டுக்கு வந்தாங்க. சங்கீதம் 34 5ஆம் வசனம். சங்கீதம் 34 5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. யாரை நோக்கி பார்த்தாங்களா? யாரை நோக்கி பார்த்தாங்க? கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க. அவங்களோட முகம் என்ன ஆகலையா? ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபொழுதும் வெட்கம் அடைந்து போவதில்லை. 18ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். அந்த கடைசி பகுதி, மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். இந்த இடத்துல கொஞ்சம் நிப்பாட்டி உங்களுக்கு சில காரியங்களை சொல்ல விரும்புறேன். இந்த மரத்தடியில சொல்லி நிறைய காரியங்கள், மரத்துக்கு அடியில நிறைய விஷயங்கள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற வரைக்கும் நிறைய என்கவுண்டர்ஸ் நடக்குது ஆண்டவருக்கும் ஜனங்களுக்கும். எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஏவாள்கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்க என்ன ஆகுது, சத்துரு எங்கதான் பேசினாங்க, மரத்துக்கிட்ட பேசினான். அடுத்தது கிதியோனுக்கும் ஆண்டவருக்கும் எந்த இடத்துல நடக்குது, மரத்தடியில் நடக்குது. அடுத்தது எலியாவுக்கும் சூரிய செடினா அதுவும் ஒரு மரம் மாதிரி தான் இருந்திருக்கும். இன்னொரு விஷயம், மோசேவும் முச்செடியும் அதுவும் ஒரு மரத்தோட சினாரியில தான் வருது. இன்னொரு விஷயம், சகையும் காட்டத்தி மரமும், கடைசியா இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சிலுவை மரணமும். ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்ச அந்த மரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரத்துல அது முடிந்தது. ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்த அந்த விஷயம், ஏதேனுடைய தோட்டத்தில் அந்த மரத்தில் ஆரம்பிச்ச விஷயம், இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரத்துல எல்லா காரியங்களும் முடிவடைந்தது. இந்த மரத்துக்கும் ஜனங்களுக்கும் நிறைய சம்பவங்கள் பைபிள்ல இருக்கு. இதே போலதான் நம்மளுடைய ஆபிரகாமோட வாழ்க்கையிலையும் அவருக்கு ஒரு சம்பவம் நடக்குது. அவங்களை எங்க அவர் உட்கார வச்சாரு, வந்த கெஸ்ட எங்க மரத்து அடியில சாய்ந்து கொண்டிருந்து. அடுத்த வருஷம் முதல் பகுதி, நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். யார் சொல்றா? ஆபிரகாம் என்ன சொல்றாரு, நீங்கள் உங்கள் இருதயத்தை திடப்படுத்திக் கொள்ள கொஞ்சம் அப்பத்தை நான் கொண்டு வரேன்னு சொல்றாரு. ஆனா ஆபிரகாமுக்கு தெரியல, ஆண்டவர் அவரோட இருதயத்தை திடப்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல போறாருன்னு யாருக்கு தெரியல? ஆபிரகாமுக்கு தெரியல. ஆனா ஆபிரகாம் வந்த ஆட்கள்கிட்ட சொல்றாரு, நீங்க உங்களுடைய இருதயத்தை திடப்படுத்திக் கொள்ள உங்களுக்கு அப்பமும் ரசமும் தானே சொல்லி. வந்தவங்க யாருன்னே தெரியல. ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணாரு, அவங்கள வரவழைச்சு தன்னுடைய வீட்டுல வச்சு அவங்களுக்கு என்ன பண்ணாரு, உபசரிச்சு அவங்களுக்கு தண்ணி கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாரு. அந்த கண்கள் அவர் ஏறெடுத்து பார்க்காம இருந்திருந்தாருன்னா ஆபிரகாம் இவ்வளவு காரியமும் அவரால் செஞ்சிருக்க முடியாது. நம்மளோட கண்களை தேவனுக்கு நேராக நம்ம ஏறெடுத்து பார்க்கணும். இரண்டாவது காரியம், கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். முதலாவது காரியம் என்ன சொன்ன, கர்த்தர்னு கண்களை வைக்க முடியும். இரண்டாவது விஷயம், கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய நேரம் நம்மளோட வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உடனே ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கிறோம். ஒரு விஷயத்தை செய்யறோம், அதுக்கு உடனே என்ன எதிர்பார்க்கிறோம், ரிசல்ட் எதிர்பார்க்கிறோம். நூடுல்ஸ் எத்தனை நிமிஷத்துல செய்யறோம்? எத்தனை? எவ்வளவு?
ஒரு நிமிஷமா, 2 நிமிஷம் செஞ்சிடலாம். அது முன்னாடி பசி தாங்கிறது இல்லை. சாப்பாடுக்கு என்ன பண்றோம், உடனே பறக்குதோ இல்லையா தம்ம உடச்சிருங்க. போன வருஷம் நியூ இயருக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. சாப்பாடு இல்லை வீட்டில். சரி எல்லாம் வெளியே போய் சாப்பிடலாம் நடத்தோம். எங்க போய் தேடுறோம், சாப்பாடு இல்லை எங்களுக்கு. எங்கெங்கே போறோம். ஒரு கடையில் என்னாச்சு, அப்பதான் சாப்பாடு தம்மு போடுறாங்க. அது முன்னாடி பறக்கிற ஒரு ஆள், சீக்கிரம் உடச்சி கொடுங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும் சாப்பிட்றதுக்கு. அவன் சொல்றான், உனக்கு சோறு இல்லைன்னா எனக்கு கவலை இல்லை, உனக்கு சோறு உடச்சி கொடுத்துட்டு ஏன் சோறு கெட்டு போச்சுன்னு வேற எவனா சொன்னான்னா என் கடையை நானா பண்ண வேண்டியதான், இழுத்து மூடிட்டு போக வேண்டியதான்ட்டான். அவன் ஒருத்தனுக்காக அவசரப்படுறான்னு அவன் தப்ப உடைச்சிருந்தானா அவன் கடையை என்ன பண்ணியிருப்பான், ஓடிட்டு போயிருப்பான். நம்ம வாழ்க்கையில அதே மாதிரி தான். நிறைய நேரம் நம்ம ஒரு காரியத்தை பண்றோம்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், காத்திருக்க மாட்டோம். ஏதாச்சும் ஒன்று பண்ணனா உடனே ஜெபம் பண்ணி முடிச்சோன்னா ஆண்டவர் என்ன பண்ண எனக்கு விடுதலை கொடுத்துடணும். இல்லைன்னா என்ன பண்ணு, என்ன ஆண்டவர் ஜெபம் பண்றேன் விடுதலை தர மாட்டீங்க. சில பேர்லாம் வருஷ கணக்கில் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா ஆண்டவர் அநேக வருஷம் கழிச்சு தான் அவங்களோட வாழ்க்கையில் என்ன பண்ணுவாரு, விடுதலையை கொடுப்பாரு. நம்ம என்ன பண்ண வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்துல பொறுமையா இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்ம இடத்துல அந்த பொறுமை என்ன எதிர்பார்க்கிறார், நம்ம இடத்துல என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, பொறுமையை எதிர்பார்க்கிறார். சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு உடனே ரிசல்ட் கிடைக்கும். சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு வாரம் கழிச்சு ரிசல்ட் கிடைக்கும். சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு வருஷம் கழிச்சுன்னா அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நம்ம ஆண்டவர் காரியத்தை செய்யறதுக்கு முன்பதாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவசரப்படக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டும். ஆனா இங்க சாராள் அந்த காரியத்தை பண்ணல. என்ன பண்ணல, சாராள் அந்த காரியத்தை பண்ணல. அவ காத்திருக்கல. அவ ஒரு சந்ததி வேணும்னு சொல்லி என்ன பண்றா, அவசரப்பட்டான். அவசரப்பட்டனால இன்ன வரைக்கும் நம்ம சில சூழ்நிலையில நம்ம இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கோம். அன்னைக்கு சாராள் அவசரப்பட்ட காரியத்துல இன்ன வரைக்கும் சில சூழ்நிலையில சிலரால நம்ம என்ன பண்ணப்பட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவசரம் படக்கூடாது. ஆகார் மாதிரி சில காரியங்கள் நடுவில் வர செய்யும் நமக்கு. நம்ம ஆகார் மாதிரி சில காரியங்கள் நமக்கு நடுவில் வரும். ஆனால் என்ன பண்ணக்கூடாது, நம்ம அவசரப்படக்கூடாது. ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகைகளை போல எழும்புவார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க, புது பலன் அடைவாங்க. அந்த இடத்துல ஏன் கழுகு சொல்லியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, கழுகு நீங்க நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கதை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நினைக்கிறேன். ஆண்டவர் இந்த இடத்துல ஏன் கழுகு சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, கழுகு வயசானதுக்கு அப்புறம் என்ன பண்ணுமா, ஒரு மலைக்கு போய் என்ன பண்ணும், தன்னுடைய இறகுகள் எல்லாம் ஒவ்வொன்றா அதுவே பிச்சு போடும். உடனேவா அந்த காரியம் நடந்துரும். அவங்க ஒரு நகத்தை பிச்சாலே லைட்டா என்ன பண்ணுது, வலிக்குது. தன்னுடைய இறகுகள் அது என்ன பண்ணுமா, அப்ப அந்த டைம் என்ன பண்ணுது, அது காத்திருக்குது. காத்திருந்தது பிறகுதான் என்ன சொல்லுது, அது செட்டைகளை அடித்து எழுப்பும். அந்த இடத்துல ஆண்டவர் கழுகு எதுக்கு நமக்கு சொன்னார்னா, ஒரு காத்திருக்கிறதுக்கு ஒரு அடையாளமா தான் என்ன பண்ணியிருக்காரு, ஆண்டவர் கழுக அந்த இடத்துல சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல கழுகு காத்திருந்தனாலதான் தன்னுடைய செட்டைகளை அடித்து, கழுகு மாதிரி எந்த பறவைகளாலையும் பறக்க முடியாது. எத்தனை பேர் பார்த்துருக்கேன், கழுகு மாதிரி எந்த பறவையும் அவ்வளோ ஹைட்ல அதால போக முடியாது. எதுக்காக ஆண்டவர் அதுக்கு ஒரு தனி ஒரு இந்த காரியம், இந்த இடத்துல வேற ஏதாச்சும் பறவையை சொல்லியிருக்கலாங்க. ஆனால் ஆண்டவர் ஏன் இந்த இடத்துல கழுகு சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, காத்திருக்கிறது கழுகுக்கு அது ஒரு சுபாவமா இருக்கிறது. அந்த இடத்துல ஆண்டவர் அதோட காத்திருப்பை பார்க்கிறாரு. அதற்கு பலனை ஆண்டவர் அந்த இடத்துல கொடுத்திருக்கிறாரு. 1 பேதுரு 5:6 ஆகையால் ஏற்ற காலத்திலே ஆமென். என்ன பண்ணணும், நம்ம தேவனுடைய கருத்திற்குள்ள அடங்கி இருக்க வேண்டும். நம்ம சாராள் மாதிரி என்ன பண்ணக்கூடாது, அவசரப்படக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரா, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே சில காரியங்கள் சொல்றாரா, காத்திருக்க சொல்றாரா, காத்திருக்க நாட்கள் ஆனாலும் பரவாயில்ல. ஆனா அந்த காத்திருக்க நாட்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில அநேக சோதனைகள் வரும். அவ்வளவு நாள் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. வேலைக்கு போயிட்டு இருக்க நாட்கள்லாம் யாரும் என்ன பண்ணாங்க, யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. வேலைக்கு போகாம இருக்க நாட்கள் என்ன வீட்டில் இருக்கிறேன் என்ன, நமக்கு தான் சூழ்நிலை தெரியும் நம்ம எதுக்காக இருக்கிறோம்.
சிலருடைய வார்த்தைகளை நம்ம கேட்கிறப்ப அவசரப்பட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, சாரால் மாதிரி சில காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. ஆண்டவர் காத்திருக்க சொல்றாருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் 17ஆம் அதிகாரத்துல அவங்களுக்கு என்ன பண்றாரு, அவர் தெளிவா சொல்றாரு, நான் உனக்கும் சாராளுக்கும் உங்க மூலியமா தான் என்ன பண்ணுவேன், ஒரு சந்ததியை நான் கொண்டு வருவேன்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன பண்ணாங்க, சாரால் அவசரப்பட்டாங்க. நம்மளோட வாழ்க்கையிலும் சாரால் போல என்ன பண்ணக்கூடாது, அவசரம் படக்கூடாது. ஆண்டோட சமூகத்தை நம்ம என்ன பண்ணணும், காத்திருக்க வேண்டும். மூன்றாவது காரியம் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். 2 விஷயம் நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய சமூகத்துல நம்மளோட கண்கள் என்ன பண்ணணும், வேறெடுக்கணும். தேவனுக்கு கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். 3வது விஷயம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அசட்டை செய்யக்கூடாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அசட்டை செய்யக்கூடாது. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 3-4 வசனம். ஆதியாகமம் 15:3-4. இன்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப சிறப்பாய் இருப்பவளே உனக்கு சுதந்திரவாளி ஆவாள் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, இல்ல போதும் 16:2 வசனம் வாசிங்களேன். சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோடே சேரும். ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றார். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. இந்த இடத்துல சாரால் என்ன பண்றா, கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும். ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றார். இந்த இடத்துல தேவன் அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண விஷயத்த அவ என்ன பண்றா, அசட்டை பண்றா. அவளுக்கு என்ன பண்ணல, தேவன் மேல நம்பிக்கை இல்லை. சாராளுக்கு தேவன் மேல என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை. அவ என்ன சொல்றா, நீ போய் என்ன பண்ண, என்னோட அடிமை பெண்ணோட சேரும், அப்ப என் வீடு கட்டப்படும், அவன் மூலியமா என்ன பண்ணப்படும், என் வீடு கட்டப்படும் சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை மறந்து அவன் தன்னுடைய சுயத்துல ஒரு சில விஷயத்த பண்ணலான்னு பார்க்கிறான். தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை ஒரு பொழுதும் அவரோட வாழ்க்கையில அசட்டை பண்ணக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பா அதை நிறைவேற்றுவார். அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கும், அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கும். ஆண்டவர் அதனதின் காலத்துல அதனதின் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிற தேவனா இருக்கிறார். நம்ம அதுக்குள்ள நம்ம காரியத்தை என்ன பண்ணக்கூடாது, சொந்த முயற்சியில செய்யக்கூடாது. ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்றாரு, ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காருன்னா அதற்கு ஆகிறதுக்கு வருஷங்கள் ஆகும். உங்களுக்கு சில பேர் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கலாம், சில மீட்டிங் போயிருக்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் இது மாதிரி இந்த வருஷத்துல வேண்டுவான்னு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்காருன்னு சொல்லி சில போதகர்கள் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கலாம். ஆனா தீர்க்க தரிசனம் சொன்னதுக்கு அப்புறமேலே நீங்க என் வாழ்க்கையில இது நிறைவேறலை, என் வாழ்க்கையில இது நிறைவேறலன்னு என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சு பார்க்கணும். உங்களுக்கு ஒருத்தவங்க தீர்க்க தரிசனம் சொன்னாங்கன்னா அந்த தீர்க்க தரிசனத்துக்கு நான் பாத்திரவானா இருக்கிறேன்னா யோசிச்சு பார்க்கணும். அந்த தீர்க்க தரிசனத்துக்காக நான் ஜெபம் பண்றேன்னா யோசிச்சு பார்க்கணும். எனக்கு ஆண்டவர் சில தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாரு, நான் ஜெபம் பண்ணாதான் அந்த தீர்க்க தரிசனம் என்ன பண்ணப்படும், நிறைவேறப்படும். நான் உட்காந்துட்டே அவங்க எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க, எனக்கு அது நிறைவேறுனா என்ன ஆகுது, நிறைவேறப்படாது. நீங்க அதற்காக என்ன பண்ணணும், பிரயாசப்படணும். நீங்க அதற்காக பிரயாசப்பட்டு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உங்களுடைய வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார், அதை அங்கீகரிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் வாக்கு பண்ணார்னா கண்டிப்பா என்ன பண்ணுவார், வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ஏன்னா நான் என்ன சொன்னேன், இந்த செய்தியினுடைய தலைப்பு என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொன்னார்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, அவர் செய்து முடிப்பார். நீங்க பண்ண வேண்டிய காரியம், அவருடைய வாக்குத்தத்தத்தை நீங்க பண்ணக்கூடாது, ஒரு பொழுதும் அசட்டை பண்ணக்கூடாது. தேவனுடைய வாக்குத்தத்தை அசட்டை பண்ணோம்னா கண்டிப்பா அதற்கான பலனை நம்ம என்ன பண்ணுவோம், அனுபவிப்போம். சாரால் மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணக்கூடாது. ஆண்டவர் சொல்லியிருக்காரா, உங்க வாழ்க்கையில சொல்லியிருக்காரு, அது என்ன பண்ணுவாரு, கண்டிப்பா நிறைவேற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். ஒரு மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாரு, பழைய ஏற்பாடு தான். நோவா, அவரோட காலத்துல என்ன இல்லை, மழையே இல்லை. அவங்க என்ன பண்ணது, ஜனங்க மழையை பார்க்கல. ஆனா என்ன பண்ணாரு, ஆண்டவர் நோவாட்ட வேலையை கட்ட சொன்னாரு. மழைக்கு வாய்ப்பே இல்லை, அந்த ஜனங்க மழையை பார்க்கவே இல்லை. கண்டிப்பா அவனோட சுற்றி இருந்த ஜனங்கள் அவன் என்ன பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பா அவனை ஒம்பெடுத்துருப்பாங்க. என்னடா சம்மந்தமே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னவோ கட்டிக்கிட்டு இருக்கேன், என்னடா அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த மனுஷன் அந்த ஜனங்களோட சவுண்டை கேட்டிருந்து அவன் பேலையை கட்டாம விட்டுருந்தானா அவனோட குடும்பத்தை என்ன பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பா
ஜலத்துல அழிஞ்சிருப்பாங்க. இந்த இன்னைக்கு ஆபிரகாம் படிச்சிருக்கவே மாட்டோம், வேற யாராச்சும் தான் வந்திருப்பாங்க. ஆனா அவன் ஜனங்களோட சத்தத்தை கேட்கல, மாறா என்ன பண்ணா, தேவனுடைய சத்தத்தை அவன் கேட்டான். அவனும் அவன் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டார்கள். நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை, அவருடைய ஆசீர்வாதத்தை ஒரு பொழுதும் அசட்டை பண்ணக்கூடாது. தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணார்னா அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர். அவர் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவர். ஆமென். அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அது எத்தனை மாதங்கள் ஆனாலும் சரி, உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அதை செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம பண்ண வேண்டிய காரியம், அதற்காக என்ன பண்ணணும், நமக்கு ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கணும். நம்ம அதற்கு பாத்திரவான்கள் ஆனோனாதான் கண்டிப்பா ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவாரு, அதை நிறைவேற்ற நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு வல்லவராக இருக்கிறார். நாலாவது காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவரிடத்தில் கேள்வி எழுப்பாதீர்கள். ஆண்டவரிடத்தில் கேள்வியை எழுப்பக்கூடாது. ஃபர்ஸ்ட் காரியம் என்ன சொன்னேன், கர்த்தருக்கு இல்ல, கர்த்தருக்கு நேராக என்ன பண்ணுவோம், நம்மளுடைய கண்களை எடுக்கணும். இரண்டாவது காரியம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். மூன்றாவது காரியம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அசட்டை பண்ணக்கூடாது. நாலாவது காரியம் ஆண்டவரிடத்தில் கேள்வி எழுப்பக்கூடாது. 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ஆதியாகமம் 17:17. அப்பொழுது ஆபிரகாம் நகைத்து 100 வயதானவருக்கு பிள்ளை பிறக்கும், 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாள் என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு 18, 12, 13. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவர் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றார். எல்லாம் என்ன போதும், 13ஆம் வசனம் சொன்னீங்களா? அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வார். இங்க 17ஆம் வசனத்தில் ஆபிரகாம் என்ன சொல்றாரு, அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ. இங்கே சாராள் என்ன சொல்றா, நான் கிழவையா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானே. சொல்றது யாருன்றதை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியல. இந்த இடத்துலயுமே இந்த 18ஆம் அதிகாரத்திலுமே யார் வந்து சொல்றான்றது அவங்களுக்கு என்ன பண்ணல, தெரியல. இந்த இடத்துல ஒரு அழகான காரியம், 9வது வசனத்துல அவர்கள் அவனை நோக்கி நிற்கும், அவர்கள் அவனை நோக்கி நிற்கும். 10வது வசனத்துல அப்பொழுது அவர் அப்படின்னு சொல்லியிருக்கும். அவர்கள்னு யாரை மென்ஷன் பண்ணுனா 2-3 பேரை சேர்ந்தவங்க தான் அவர்கள்னு சொல்லியிருப்பாங்க. அவர்னு சொல்றப்ப யாரை குறிப்போம், ஒரு ஆளுங்க குறிப்போம். இந்த இடத்துல ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல சாரா இடத்துல சொன்ன காரியத்தை அவங்க என்ன பண்றாங்க, நகைக்கிறாங்க, கேள்வி எழுப்புறாங்க. ஆபிரகாமும் இந்த இடத்துல கேள்வி எழுப்புறாரு, ஆண்டவர் 100 வயசாச்சு, எனக்கெல்லாம் எங்க புள்ள பிறக்க போகுது. சாரா என்ன சொல்றாங்க, நானு கிளவியா ஆயிட்டேன், பெண்களுக்குள்ள வழிபாடு என்னாச்சு இருந்துச்சு, சாத்தியமே கிடையாது, எப்படி ஆண்டவர்னு சொல்லி கேள்வி எழுப்புறாங்க. அந்த இடத்துல சொல்றது யாருன்றது அவங்களுக்கு தெரியல. அவங்க ஆண்டவர்கிட்ட என்ன பண்றாங்க, கேள்வி எழுப்புறாங்க. என்ன ஆண்டவரே, இதெல்லாம் எங்க நடக்க போகுது? ஆண்டவர் சொல்ற சில காரியங்கள் சில நேரம் கொஞ்சம் ஒரு வித்தியாசமா சொல்லணும்னா பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கும். ஆண்டவர் சில காரியம் சொல்றாருன்னா அது சாத்தியமே இருக்காது. செங்கடல 2ஆ பொழப்பாங்கன்னா நின்றுட்டு தான் இருந்திருக்காங்க. அப்ப குழந்தை போயிட்டு இருந்திருக்கோம் இல்லை, அதுக்கான சாத்தியக்கூறு இல்ல. மோசே வந்து என்னாச்சு, இங்கிட்டு யார் வரா, பார்வோன் வராங்க, இந்த சைடு செங்கடல் வழி இல்ல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் போல அந்த தண்ணியில போட்டுருக்காரு. ஆண்டவர் சொல்ற சில காரியங்கள் சாத்தியமே இல்லாத மாதிரி தான் இருக்கும் சில நேரத்துல. ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவர்கிட்ட கேள்விகள் எழுப்பவே கூடாது. ஏன் ஆண்டவரே எனக்கு நடந்துச்சு, ஏன் ஆண்டவரே இது நடந்துச்சுன்னு சொல்லி கேள்வி எழுப்பதற்கு நம்ம ஆளே கிடையாது. ஆண்டவர் நம்மளை ஜீவனோடு வச்சிருக்காரா, அந்த நாளுக்கு நன்றி சொல்லிட்டு போயிட்டாரு. அநேக பேர் சில காரியங்கள் இருக்கும், அவங்க என்ன ஆண்டவரே, நல்லா இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, வாழ்க்கையில அந்த கேள்விகள் எழுப்பாது. ஏதாச்சும் தொந்தருவா, ஏதாவது பிரச்சனையா, அப்பதான் நான் என்ன ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில. எங்க குடும்பத்துல ஒரு ஆள் இருக்கு, கேள்வி கேட்டு தான் ஆளு, ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில, ஏன் எங்க வாழ்க்கையில, ஏன் என் வாழ்க்கையில இப்படி ஆகணும், எதுக்கு எனக்கு இழப்புன்னு சொல்லி கேள்வி கேட்கறது நம்ம யாரும் இல்லை, நம்ம ஆளே கிடையாது. ஆண்டவர் நம்மளை ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாருன்னா அவர் அதை செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம். ஆனா இங்க காலங்கள் மாறிடுச்சு, சூழ்நிலையும் மாறிடுச்சு, சாத்தியமே இல்லை அந்த இடத்துல. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல நான் சொல்றாரு, நான் உனக்கு சொல்றத செய்வேன் இருக்காரு. இங்க ஆபிரகாமுக்கு 100 வயசு, சாராலும் 90 வயசு ஆச்சு. அங்க பிள்ளை பிறக்கிறதுக்கு
சாத்தியமே இல்லை. நீங்க ஆண்டவர்கிட்ட கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாரு. சாராள் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டா, நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்லுவானேன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு கேள்வி எழுப்புறாரு. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? நீங்க சில காரியங்கள் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆண்டவர் சில நாட்கள்ல சில நேரத்துல உங்ககிட்ட கேள்வி எழுப்ப ஆரம்பிப்பாரு. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் சொன்னா அதை அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம என்ன பண்ண வேண்டும்? கர்த்தருக்கு நேராக நம்மளுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அசட்டை பண்ணக்கூடாது. கடைசி காரியம், ஆண்டவரிடத்துல கேள்வி எழுப்பவே கூடாது. எதுக்காக நடந்துச்சு? ஆண்டவர் எந்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்தாலும் அதை அவர் நன்மைக்காக மாத்திரம் தான் செய்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரிடத்துல தீமையே கிடையாது. தீமையான காரியத்தை செய்யணும்னு அவருக்கு விஷயமே கிடையாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்துட்டு அவர் என்ன சொன்னாரு? இது நல்லதுன்னாரு. ஆண்டவர் இது எதுவுமே என்ன சொல்லல, தீமைன்னு சொல்லவே இல்லை. இந்த காரியம் நல்லது. அவர் படைத்த எல்லா காரியமே அது நல்லதுதான். அப்போ உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நல்ல காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம பண்ண வேண்டிய காரியம் தேவனிடத்துல சமூகத்துல நம்ம கேள்விகள் எழுப்பக்கூடாது. இவங்களுடைய சாராளும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொண்ட காரியம் இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய சமூகத்திற்கு நேராக நம்மளுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம ஒரு பொழுதும் அசட்டை பண்ணக்கூடாது. அடுத்தது, கர்த்தரிடத்துல கேள்வி நம்ம கேட்கக்கூடாது. ஆண்டவர் இவங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் அநேக காரியத்தை செஞ்சார். இவங்களுடைய சிரிப்புக்கும் ஆண்டவர் ஒரு அர்த்தத்தை கொடுத்தாரு. அடுத்த அதிகாரத்துல படிச்சோம்னா இவங்களோட சிரிப்பு, ஈசாக்கு பேர் வந்து என்ன, நகைப்புனால பிறந்தவன் தான் ஈசாக்கு. 21ஆம் அதிகாரத்துல படிச்சா 6ஆம் வசனம், அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்கு பண்ணினார், இதை கேட்டு யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள். தேவன் என்ன பண்ணாரு? அவங்க சிரிச்சாங்க. அந்த சிரிச்ச காரியத்தை அவர் ஆண்டவர் என்ன பண்ணல, அற்பமா எடுக்கல. அவங்க சிரிச்ச அந்த நகைப்புக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு அர்த்தத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. நம்ம சில நேரம் அசட்டை பண்ணலாம் ஆண்டவரை. நம்ம சில நேரம் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கலாம். ஆண்டவர் ஒரு பொழுது என்ன பண்ண மாட்டாரு? நமக்கு தீங்கு செய்கிற தேவன் அவர் அல்ல. அவங்க மூலியமா தான் ஈசாக்கு என்ன பண்ணப்பட்டாரு? பிறந்தாரு. அவங்க மூலியமா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி தொடர்ந்து வந்துச்சு. அவங்க மூலியமா தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தாரு. இதே போல ஒரு சம்பவம் புதிய ஏற்பாடு நடக்குது. அதை சொல்லி நான் உங்களுக்கு முடிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 34, 37, 38. லூக்கா 1, 34, 37, 38. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இங்க யாரு கேள்வி கேட்கிறா? மரியாள் கேள்வி கேட்கிறாங்க. அங்கேயும் என்ன பண்ணப்படல, அங்கேயும் என்ன பண்ணுது, ஒரு சூழ்நிலை நடக்குது. அவங்க என்ன பண்ணப்படல, கணவன் மனைவி சேரல. ஆனா அவங்களோட வயிற்றுல ஒரு கரு உருவாகுது. அவ பயப்படுறா. இது எப்படி ஆகும்னு சொல்லி யாரு கேட்கிறா? அது எங்க ஆரம்பிச்சது? ஆதாம் காலத்துல ஆரம்பிச்சது, ஆபிரகாம் சாராள் காலத்துல ஆரம்பிச்சது. அது எங்க வரைக்கும் வருது? இயேசு கிறிஸ்துவோட இது வரைக்கும் வந்துருச்சு. மரியாள் என்ன பண்றாங்க? பயந்துட்டு இது எப்படி ஆண்டவரே ஆகும் சொல்லி தேவதூதத்தை கேட்கிறாங்க. அதுக்கு 37ஆம் வசனத்துல அழகா ஒரு பதில் சொல்றாரு. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென், அல்லேலூயா. சத்தமா சொல்லுமே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். நீங்க பயந்து சில நாட்கள்ல ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கலாம். ஆண்டவரே, காரியம் எப்படி முடியும்? இப்படி நான் சூழ்நிலை கடந்து போறேனே, இந்த மாதிரி சூழ்நிலை போயிட்டு இருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல ஒருபொழுதும் கேள்வி கேட்க நம்ம ஆள் கிடையாது. ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களை முன்குறிக்கிறார். எத்தனையோ பேர் இருக்காங்க ஏரியால. ஆனா ஆண்டவர் எதுக்கு உங்களை இந்த இடத்துல அழைத்திருக்கிறார்? அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அதன் காலத்துல நேசிய ஆண்டவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இங்கிலீஷ்ல நான் எழுதியிருக்கேன். அது இவங்களோட இந்த சூழ்நிலையிலிருந்து இந்த சாராளுடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு காரியத்தை நான் எழுதியிருந்தேன். இது இங்கிலீஷ் பைபிள்ல இருக்கும் இந்த விஷயம். இஃப் யூ ஆர் திங்க் யூ ஆர் ஓன் அவுட். ஓன் அவுட்னா அவ்வளோதான், அவ முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப, இஃப் யூ ஆர் திங்க் யூ ஆர் ஓன் அவுட், ஜஸ்ட் டர்ன் அவுட் டு த லார்ட். He'll say out to you, nothing is too hard for me. நான் மறுபடியும் சொல்றேன். If you are think you are worn out, just turn out to the Lord. He'll say out to you, nothing is too
or for the Lord. ஆமென். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவருக்கு பெரிய விஷயமே எதுவுமே இல்லை. அவர் கேட்கிற ஒரே காரியம் தான், இஸ் எனிதிங் இஸ் டூ ஹார்ட் ஃபார் த லார்ட். ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்கிற காரியம், என்னால செய்யக்கூடாத காரியம் ஏதாச்சும் ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்கிறார். அதற்கான பதில் உங்களுக்கு என்ன இருக்கும்? இங்க பழைய ஏற்பாட்டுல 3 பேர் வந்தாங்க அந்த வீட்டுக்கு. ஆனா இந்த இடத்துல ஆபிரகாம் அவங்கள நோக்கி பார்த்தாரு. ஆனா கர்த்தராக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களுடைய வீட்டுக்கு வெளியில் நின்று உங்களுடைய கதவை வச்சாரு. அன்னைக்கு ஆபிரகாம் கண்ணை ஏறெடுத்து பார்த்தாரு, அவங்க அழைத்தாரு. ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயமாகிய கதவு கிட்ட நின்று அவர் உங்களுடைய கதவுல அவர் தட்டுறாரு. எத்தனை பேர் திறக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேரம் அவங்களுடைய கண்களை ஏறெடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தருக்காக காத்திருக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அசட்டை பண்ணாம இருக்க விரும்புறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அந்த கேள்விகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவரத்துல நம்ம கேட்கக்கூடாது. நம்ம யாரும் எழுந்திருப்போம் தேவனுடைய சமூகத்துல கண்களை மூடி இந்த செய்திக்கு நம்மளை அர்ப்பணிப்போம். தேவன் நம்மளோடு இடைப்பட்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரால் ஆகாத காரியம் என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை. ஆமென். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. Jesus, hallelujah, 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 hallelujah. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரே நாங்க ஏதாச்சும் உங்கள்ட்ட கேள்வி கேட்டிருந்தா கர்த்தாவே எங்களை தயவாய் மன்னிப்பதாக. ஆண்டவரே உமக்கு நேராய் எங்களுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்க கர்த்தருக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே உமக்கு காத்திருக்க தேவனை எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே வாக்குத்தத்தத்தை நாங்கள் ஒரு பொழுதும் அசட்டை பண்ணாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் நிலைத்திருக்க தேவனை உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே உம்மிடத்துல நாங்கள் ஒரு பொழுதும் கேள்வி கேட்காதபடிக்கு ஆண்டவரே உம்மிடத்துல கேள்வி கேட்பதற்கு நாங்கள் ஆள் இல்லை. ஆண்டவரே நீர் எங்களை படித்திருக்கிறீர். நீர் எங்களுடைய எங்கள் தாயின் வயிற்றில் நாங்கள் உருவாவதற்கு முன்பதாக நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். நீர் எங்களை பிரித்தெடுத்திருக்கிறீர். ஆண்டவரே அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். ஆண்டவரே இந்த வார்த்தையை அர்ப்பணிக்கணும் சொல்லி எத்தனை பேர் உங்களுடைய இருதயத்தில் சொல்லுங்க. ஆண்டவரே உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே nothing is impossible with you, Lord Father God. You are the God of possible. ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் செய்கிற தேவனாக இருக்கிறீர். உம்மால் எல்லாம் ஆகும். ஆண்டவரே ஓ அல்லேலூயா. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே சொல்லுவோமா இயேசுவின் நாமத்தினாலே. நாங்கள் வரவேற்கிறோம். நீர் போதுமே ஆவியானவரே சொல்லுவதால் நீர் வந்தால் சூழ்நிலை மாறும். ஆண்டவரே அன்றைக்கு ஆபிரகாம் சாராளுடைய வீட்டுக்கு போனேன். ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றினார். ஆண்டவரே முடியாத காரியங்கள் சாத்தியமாய் மாறும். இயேசுவின் நாமத்தினால நீர் வந்தால் சூழ்நிலை மாறும். முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் மாறுமே, நிறைவே இயேசுவே நிறைவே நீர் வேண்டுமே. ஆவியானவரே பரிசுத்த பிதாவே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம்.
இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே நாளில கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம், உடைய வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே என்னுடைய கண்களை ஆண்டவருக்கு நேராக ஏறெடுத்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் உங்களுக்கு காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் ஒரு பொழுதும் அசட்டை பண்ணாதபடிக்கு இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களிடத்தில் நாங்கள் கேள்வியானதை எழுப்பாதபடிக்கு நீர் சொல்வதை நாங்கள் செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. நீர் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பொழுதும் தீமை செய்கிற தேவன் அல்ல ஆண்டவரே. நீர் எங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்கிற தேவன் இருக்கிறேன் ஆண்டவரே. நாளில எதிர்பார்ப்போடு ஏக்கத்தோடு ஆண்டவரே பாரத்தோடு வந்திருக்கிற ஜனங்கள் நான் சொல்லிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால நீர் சொன்ன வாக்குத்தத்தம் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த நாளில அவர்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து நான் பேசுகிறேன். உங்களுடைய வார்த்தையை சொல்ற ஆண்டவரே, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளை மாற்றுகிற ஆண்டவர் இந்த வார்த்தை அவருடைய இருதயத்திலே ஆண்டவரை சொல்வா நிலைநிற்கும்படியாக அவர்கள் உதவி செய்கிறாங்க. இந்த வார்த்தை அவருடைய இருதயத்தில் ஊழியம் செய்யட்டும். அவர்கள் சோர்வா இருக்கிற நேரத்தில் இந்த வார்த்தை அவர்களை உயிர்ப்பிக்கட்டும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் இந்த வார்த்தைக்கு என்னுடைய இருதயத்தை அர்ப்பணிக்கிறோம். நீ ஆண்டவரை மகிமைப்படும்படியாக சொல்லிக்கிறோம். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இந்த நாளில அப்படியே இந்த இடத்துல கொண்டு வந்து உங்களுடைய வார்த்தை ஆண்டவரை சொல்ல தேவனுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். தேவன் மகிமைப்படுவதாக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீர் பெருக எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.